வணக்கம். பிரார்த்தனைகள் ஏன் பலிப்பதில்லை? கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாரோட பிரார்த்தனையும் பலிக்கிறது கிடையாது. சில பேர்த்தோட பிரார்த்தனைகள் உடனே பலிச்சிருது. சில பேர்த்தோட பிரார்த்தனைகள் கொஞ்ச நாள் கழித்து பலிக்குது. சில பேர்த்தோட பிரார்த்தனைகள் பலிக்கிறதே கிடையாது. ஏன் இந்த மாதிரி இருக்குது? இதுக்கு என்ன காரணம்? பிரார்த்தனைகள் பலிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை என்பது ஒரு வல்லமை வாய்ந்த சக்தி. ஆனால் அதை நம்ம உணர்வோடையும் நம்பிக்கையோடையும் பொறுமையாக செய்யணும். நம்முடைய மனநிலை மற்றும் வாழ்க்கை முறைகளை மாற்றும் போது பிரார்த்தனைகள் பலிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய மனம் முழுவதும் இறைவனோட கலந்துட்டா அந்த பிரார்த்தனை உண்மையாகவே மாறும். அந்த பிரார்த்தனைகள் பலிச்சிரும். இறைவனோட கலக்கிறது அப்படின்னா என்ன? இறைவனோட கலக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? மனம் அலைமோதிட்டு இருக்கும் பொழுது செய்யப்படுற பிரார்த்தனைகள் கடவுளை நோக்கி போகிறது கிடையாது. நம்ம செய்கிற பிரார்த்தனைகளோட நம் உணர்வுகளும் நம்பிக்கையும் செல்லணும். அப்போ தான் அந்த பிரார்த்தனைகள் பலிக்கும். சில முக்கியமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து நம்முடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை அமைதியாக்க வேண்டும். மனம் அமைதியாக இல்லாமல் அவசரமாக செய்யப்படும் பிரார்த்தனைகள், உணர்வற்ற நிலையில் செய்யும் பிரார்த்தனைகள் பலிப்பது கிடையாது. நம்பிக்கையுடன் பிரார்த்திக்க வேண்டும். சுயநலம் இல்லாமல் பிரார்த்திக்க வேண்டும். நாம் செய்யும் பிரார்த்தனையில் மற்றவர்களுடைய நலனையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். பூரணமான சுயநலத்துடன் நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகள் பலிப்பதில்லை. பிரார்த்தனை செய்ய ஒரு சிறந்த இடமோ நேரமோ தேவையில்லை. ஆனால் அந்த நேரம் நீங்கள் உங்கள் உள்ளத்துடன் கலந்திருக்க வேண்டும். உங்கள் மனம்தான் ஆலயமாக இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனைகளுடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள் பலிக்கின்றன. என் அனுபவத்தில் நான் கடைபிடிக்கும் நேர்மறை சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். இந்த 11 நேர்மறை சிந்தனைகளை கடைபிடித்தால் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 11 பாசிட்டிவ் திங்கிங் பழக்கங்கள். 1. அதிகாலையில் எழுந்திருக்க பழக வேண்டும். நன்றி கூறும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். நாள்தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி சொல்ல பழகிக்கணும். நன்றி உணர்வு நமக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும், நல்ல மனநிலையை ஏற்படுத்தும். 2. தினசரி நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவனிக்கணும். எதிர்மறை எண்ணங்களை மனசுல இருந்து வெளியேற்றத்துக்கு நம்ம கற்றுக்கணும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுல எண்ணறதுக்கு பழகிக்கணும். 3. நேர்மறை வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில அனுதினமும் ஈஸியாக பயன்படுத்தணும். மற்றவங்க கூட பேசும்போதும் சரி, நம்ம நினைக்கும் போதும் சரி, எல்லா வகையிலும் நேர்மறையான எண்ணங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்த பழகிக்கணும். தினமும் காலை நேர தியானத்திலேயோ அல்லது மாலை நேர தியானத்திலேயோ நேர்மறை வார்த்தைகளை அதிகமாக சிந்திக்கணும். நான் இன்று நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட போகிறேன். என்னால் எல்லாம் சாதிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை தினமும் சிறப்பாக மாறுகிறது. நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன். எனக்குள் அதீத சக்தி இருக்கிறது. எதையும் எதிர்கொள்வதற்கும் ஜெயிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். நான் அமைதியும் உற்சாகமும் நிறைந்தவள். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். நான் என் குறிக்கோளை அடைவேன். எந்த இடையூறும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. நான் என் வாழ்க்கையை நான் விரும்பும் வழியில் அமைத்துக் கொள்வேன். நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் பலசாலி போன்ற வார்த்தைகள் மனதிற்கும் உடலுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். 4. உற்சாகமான மனிதர்களுடன் இருங்கள். உங்களை உயர்த்தும் நேர்மறை சிந்தனை உள்ள மனிதர்களுடன் பழகுங்கள். அவர்கள் உங்கள் மனநிலையை உற்சாகமாக வைத்திருப்பார்கள். 5. ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக பாருங்கள். தோல்விகள் வரும், ஆனால் அதை பார்த்து துவண்டு விடாமல் இந்த அனுபவம் என்ன கற்றுக் கொடுத்தது என்று சிந்தியுங்கள். 6. தினமும் நேர்மறையான புத்தகங்களை படிப்பதை பழக்கமாக்குங்கள். நல்ல புத்தகங்கள், தரமான கட்டுரைகள், பாசிட்டிவ் மேற்கோள்கள் இவை அனைத்தும் உங்கள் சிந்தனையை தூண்டும். 7. அமைதியான தியான நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் 5 நிமிடங்கள் இருந்தாலும் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். இது உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும். உங்கள் இலக்குகளை கண்ணிலும் நீங்கள் செய்ய போகும் காரியத்தை மனதிலும் வைத்திருங்கள். அது உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் நேர்மறையாக மாற்றும். 9. உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். சுய விமர்சனம் ஒரு பெரிய சக்தி.
10. தினமும் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். தினமும் ஒருவருக்கு ஏதாவது வகையில் உதவி செய்யுங்கள். ஒரு நல்ல வார்த்தை கூறுவது கூட ஒரு நல்ல உதவிதான். மற்றவர்கள் முகத்தில் சிரிப்பை கண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கு நல்ல உணர்வை கொடுக்கும். 11. ஒவ்வொரு நாளும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். இது சின்னது போலத்தான் தோன்றும். இது உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் சக்தியையும் கொடுக்கும். நமக்குள்ளே நேர்மறையான எண்ணங்களை விதைத்தால் அதன் விளைச்சல் வாழ்நாளெல்லாம் நம்மை புனிதமாக மாற்றும். இந்த 11 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு புதிய உற்சாகமான வாழ்க்கையாக மாறும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தூய்மையான மனதுடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள், சுயநலம் இல்லாத எண்ணங்களுடன் நேர்மறை சிந்தனைகளுடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்துடன் கலந்து நமக்கு உடனடியாக பலன் கிடைத்து விடுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.